உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Friends, this is Vincent. கணிதம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். வந்து எக்ஸாம்பிள் 6.16 பார்க்க போறோம். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, so that the 4 points, அதாவது 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, லை ஆன் தி சேம் பிளேன், அதாவது இந்த 4 பாயிண்ட்டும் இந்த 4 புள்ளியும் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த 4 பாயிண்ட் நான் என்ன மாத்த போறேன்னா, நான் 3 வெக்டரா மாத்த போறேன். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, அதாவது a வெக்டார் கமா b வெக்டார் கமா c வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இது என்னன்னு சொல்லிடலாம், கோ பிளானர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த a வெக்டார் கமா b வெக்டார் c வெக்டாருக்கு என்ன பண்றோம், இந்த டிட்டர்மினன்ட் போட்டு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணா 0ன்னு வந்துச்சுன்னா அது கோ பிளானர் சொல்லிடலாம். அப்ப இந்த 4 பாயிண்ட் நம்ம 3 வெக்டாருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு 0ன்னு கொண்டு வந்துட்டா அது எங்க இருக்கும், அதாவது கோ பிளானர்னு சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பா எங்க இருக்கும், சேம் பிளேன்ல தான் இருக்கும். ஏன்னா கோ பிளானர்னா ஒரே லைன்ல இருக்கும். அதே அப்ப அது கண்டிப்பா எதுல இருக்கும், சேம் பிளேன்ல தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கொடுத்துருக்க 4 பாயிண்ட் இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து என்ன எடுத்துக்கிறேன், டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா 3 வெக்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படின்னா, ஏசி வெக்டார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, சாரி ஏ பி வெக்டார், அடுத்து ஒன் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏசி வெக்டார், அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏடி வெக்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்னா 3 வெக்டாரா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பொசிஷன் வெக்டார் எழுதணும். சரியா? இதுக்கு 3க்கு பொசிஷன் வெக்டார் எழுதுனா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், இங்க செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க தனித்தனியா வெக்டர்ல எழுதி மைனஸ் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி இந்த பாயிண்ட வச்சே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மைனஸ் பண்ணலாம். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஓஏ தான் நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்றோம். அதனால நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி வச்சா நமக்கு என்ன வரும்னா -6 -7 வந்து +7 ஆயிரும் 0. இப்ப என்ன பண்ணியாச்சு, மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணியாச்சு. சரியா? இப்ப என்ன பண்ண போறோம், இதை என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும். சரியா? அப்ப இதுல இருக்க எக்ஸ் பாயிண்டையும் இதுல இருக்க எக்ஸ் பாயிண்ட், சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், தனியா வெக்டர்ல எழுதி ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு வரும். அப்படியே தனியா ஐ வெக்டார் ஜே வெக்டார் மட்டும் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணி எழுதினா கூட போதும். நான் வந்து ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அதை ஸ்கிப் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா பாயிண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். சரியா? நம்ம எல்லாத்துலயுமே ஓஏ வெக்டார் தான் என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பாயிண்ட் ஆட் பண்ணவே போதும். சரியா? உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், அதோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அதாவது பி வெக்டார் மைனஸ் என்னது ஏ வெக்டார், அப்போ 16 பிளஸ் என்ன இருக்கு -6, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 10. அடுத்து பாத்தீங்கன்னா -19 பிளஸ் 7. சரியா? அப்ப என்ன வரும், -12. அடுத்து பாத்தீங்கன்னா -4 பிளஸ் 0 நமக்கு என்ன வந்துடும், -4. அப்ப இது வெக்டார் எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10 ஐ வெக்டார் மைனஸ் 12 ஜே வெக்டார், அடுத்து பாத்தீங்கன்னா -4 கே வெக்டார். இது வந்து என்ன நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் வெக்டார் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓசி வெக்டார் மைனஸ் என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓஏ வெக்டார். சரியா? சி ல இருந்து என்ன பண்றோம், இதை என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா 0 -6 என்ன வரும், -6. அடுத்து பாத்தீங்கன்னா 3 பிளஸ் 7 என்ன ஆயிரும் 10. அடுத்து -6 இங்க என்ன இருக்கு, +0 -6. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெக்டார்ல எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, -6 ஐ வெக்டார், அடுத்து என்ன கிடைக்கும் -10 ஜே வெக்டார், அடுத்து -6 கே வெக்டார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டி வச்சு என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அப்ப இதை ஆட் பண்ணோம்னா 2 -6 நமக்கு என்ன கிடைக்கும், -4. அடுத்து -5 பிளஸ் 7. சரியா? -5 பிளஸ் 7 என்ன கிடைக்கும், +2. அடுத்து 10, அப்புறம் என்ன இருக்கு, +0 10. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும், -4 ஐ வெக்டார், அடுத்து பாத்தீங்கன்னா +2 ஜே வெக்டார், அடுத்து +10 கே வெக்டார். இது 3 ஈக்குவேஷனுமே பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன ஒரு 2 ஆல டிவைட் ஆகும். அதனால இன்னொரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 2 ஆல டிவைட் பண்ணிட்டா 10 டிவைட் பண்ணா 5 ஐ வெக்டார் -6 ஜே வெக்டார் -2 கே வெக்டார். நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா -3 ஐ வெக்டார் +5 ஜே வெக்டார், அடுத்து மைனஸ் என்ன வரும் பாருங்க 3 கே வெக்டார். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா -2 ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார், அடுத்து பாத்தீங்கன்னா 5 கே வெக்டார். இப்போ இதை என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டிட்டர்மினன்ட் போடணும். அதாவது ஏபி வெக்டார் கமா ஏசி வெக்டார் கமா ஏடி வெக்டார்
இதை ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லிட்டோம்னா அது கோப்ளானரா இருக்கும் நம்ம சொல்லிடலாம். அப்ப கோப்ளானர்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும், சேம் பிளேன்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப பாத்தீங்கன்னா இதை டிட்டர்மின் போட்டா ஃபர்ஸ்ட் ரோல என்ன எழுதலாம், 5 -6 -2. செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா -3 5 -3. அடுத்து தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா -2 1 5. இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் இங்க என்ன இருக்கும், பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும், இங்க பிளஸ் இருக்கும். அப்போ 5 வச்சு என்ன பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டோம்னா இங்க என்ன வரும் பாருங்க, 5 × 5. அப்ப என்ன வரும், 25. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது -3 வரும். ஆனா என்ன பண்றோம், +3 போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்போ +6 இன்ட்டு நமக்கு இப்ப இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டோம்னா -3 × 5 ஆயிரும், -15. இங்க -2 × -3 +6 வரும். ஆனா என்ன பண்றோம், -6 போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா -2 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டோம்னா -3. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க -2 × -5 சாரி +5 என்ன வரும், -10 வரும். ஆனா என்ன பண்றோம், +10 போடணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 இன்ட்டு என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 28. அடுத்து 6 இன்ட்டு மைனஸ் என்ன வரும், 21. அடுத்து -2 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 7. அப்போ 5 × 28. அப்போ 0 5 2 7 என்ன வரும், 10. அப்போ 140. அடுத்து பாத்தீங்கன்னா இதை 6 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 6 1 2 6. அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்றோம், 7 ஆல மல்டிபிள் பண்ணா -14. அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 140 -140. அப்ப ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, 0. சூப்பரா நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப என்ன சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இது வந்து என்னன்னு சொல்லியாச்சு, 0 வந்துச்சு. அதனால இதை வந்து கோப்ளானர், இந்த 3 வெக்டார் என்ன இருக்கும், ஒரே கோப்ளானர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால நம்ம என்ன சொல்லலாம், கண்டிப்பா இந்த 4 பாயிண்ட்டும் எங்க இருக்கும், சேம் பிளேன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரா நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணலாம், 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.